ஹாப்பி மார்னிங் ஆல். ஸோ நான் வந்து இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட 2 கரண்ட் அஃபேர் டெய்லியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று ஸ்டேட் லெவல்லேருந்து ஒன்றும், ஒரு நியூஸ் வந்து நேஷனல் லெவல்லேருந்து ஒன்றும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி டிசைட் பண்ணதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது இந்த விருதுகள் ரீஹாபிலேஷன் சென்டர். நேற்று வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ நம்மலாம் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அது அவங்களுக்கு மந்த்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொடுக்கறதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து யார் வந்து ஃபண்டு வழங்குறாங்கன்னா வேர்ல்டு பேங்க். இந்த வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஃபண்டு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கீமுக்கு வருவோம். இந்த சென்டர் வந்து இந்த சென்டர் இப்போ யாருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்காக மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மறுவாழ்வு மையத்தை தான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஏம் வந்து பார்த்தோன்னா 273 வந்து இந்த ரீஹாபிலேஷன் சென்டர் உருவாக்கணும் அப்படின்னு தான் ஏமில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எங்கன்னு பார்த்தோன்னா சென்னையில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தலைநகரம் சென்னை. ஸோ அதனால தான் எப்போயுமே முதலாக அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக பார்த்தோன்னா சோழிங்கநல்லூரில் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலர் ஏரியா பார்த்தோன்னா கண்ணகி நகர் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து நேற்று இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மையத்தோட பில்டிங் நேமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விழுதுகள் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் லெவல் நியூஸ் பார்ப்போம். இதுவும் ஒரு மிஷன் தான் கொண்டு வந்திருக்கேன், அட்டல் இனோவேஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி வந்து இருந்தது தான். 2016 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா நித்தி ஆயோக் தான் பண்ணியிருப்பாங்க இதை. ஸோ இப்போ இதோட வெர்ஷன் 2.0 வந்துருச்சு. ஆக்சுவலி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன பார்த்தோம்னா, யங்காகவும் நியூவாக ஃபார்ம் ஆகிற ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வந்து ஒரு கிரியேஷன் அண்ட் இனோவேஷன் ஹெல்ப் கொடுக்கறது தான் வந்து இந்த அட்டல் இனோவேஷன் மிஷன். ஸோ இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மிஷினுக்கு ஃபண்டை வந்து 31 மார்ச் 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா 2750 crore வந்து இது பட்ஜெட் வந்து இதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மிஷின் மூலயமா நிறைய யங்ஸ்டர்ஸ் இல்லை நியூவாக ஃபார்ம் ஆகிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஒரு ஸ்டேட் நியூஸ் அண்ட் சென்ட்ரல் நியூஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.